உங்கள் வீட்டு சிங்கில் கொஞ்சமாக இந்த பொடியை மட்டும் தூவி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் வீட்டு சிங்க் அப்படி பளபளன்னு மின்னும். இந்த பொடியை கொஞ்சமாக தூவி உங்கள் வீட்டு சிங்கை கழுவுனீங்க அப்படின்னா நீங்கள் பல மாதத்துக்கு உங்களுடைய சிங்கை கழுவே வேண்டாங்க. அப்படி ஒரு மேஜிக்கான பொடி தாங்க இது. இதான் எங்கள் வீட்டு சிங்க்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த டேப்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே காமிக்க. டேப்பில் நிறைய உப்பு கரை பிடிஞ்சி போயிருக்கு. அப்புறம் சிங்க்குக்கு பக்கத்தில் உள்ள இடம் ஃபுல்லாகவே நிறைய உப்பு கரை பிடிச்சி போயிருக்கு. சிங்க்கும் பாருங்கள் ஒரு க்ளீனாகவே இல்லாமல் ஒரு மாதிரி உப்பு கரை பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் சொல்கிற இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காசே செலவில்லாமல் சூப்பராக உங்கள் வீட்டு சிங்கை க்ளீன் பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேங்க. இப்போ நான் எடுத்துக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது செங்கல் இருக்குல்ல, அதை நல்லா தூள் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி நான் நல்லா நைஸாக திரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். உங்களுக்கு திரியாக இருக்கக்கூடாது. நல்லா வலுவலுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு சிங்க்குக்கு அளவுக்கு ஏற்றாப்பில் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் வர்றப்பில் நான் இந்த பொடியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடியில் என்ன மேஜிக் நடந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பொடியை வச்சு சூப்பராக உங்கள் வீட்டு சிங்க்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு பாத்ரூமில் சிங்க்கு, உங்கள் வீட்டு வாஷ் பேஷன், உங்கள் வீட்டு டைல்ஸு, நீங்கள் எந்தெந்த இடத்துல உப்பு கரை பிடிச்சிருக்கோ அவ்வளோ இடத்துலையும் இந்த ஒரு பொடியை வச்சு நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க. இந்த ஒரு பொடி மட்டும் இல்லைங்க, அதோட நான் செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாஷிங் பவுடர் என்ன பவுடர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாஷிங் பவுடரில் இன்றைக்கி 1 ஸ்பூன் வர்றாப்பில் எடுத்திருக்கேன். செங்கல் தூள் 2 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா வாஷிங் பவுடர் நீங்கள் 1 ஸ்பூன் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பொருள் இருக்குங்க. அதுவும் நம்ம வீட்டு உப்பு கரை எடுக்கிறதுக்கு சூப்பராக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் புளிச்ச தயிர் வாயிலே வைக்க முடியாமல் நிறைய ரொம்ப புளிப்பாக முறத்தண்ணிலேயே தயிர் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. கீழே தூக்கி போடாதீங்க. செம்ம நேரத்தில் அது நிறைய தயிரெலாம் சீக்கிரமாகவே புளிச்சிரும். அப்படி இருக்கிற தயிரெல்லாம் கீழே போடாமல் இதேமாரி கிளீனிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம எடுத்துருக்கிற தயிரில் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு ஜெல் மாதிரி சூப்பராக கிடச்சிரும். தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு தேய்க்கும் போது நல்லாவே வராது. நான் எடுத்துருக்கிற தயிர் மட்டுமே போதும். இந்த தயிரும் நம்மளுக்கு நல்ல க்ளீனிங்க்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக உங்கள் வீட்டு சிங்க் ஃபுல்லாகவே இந்த க்ரீமை கொண்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. எந்த இடத்துலையும் கேப் விடாமல் நீங்கள் தேய்ச்சி விடணும். சிங்க் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நிறைய உப்பு கரைகள் படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக படும்படி தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும். அது நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதும். இப்போ பாரு, சிங்க் ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி விட்றேன். இங்கே இது நம்ம தேய்க்கும் போது நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம செங்கல் பொடி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால, நல்லா திரிச்சு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சோப்பு மாதிரி ஒரு மாதிரி வலிக்கிக்கிட்டு போகாது. ஏன்னா நம்ம செங்கல் பொடியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்த பிடிச்சி தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த இடத்துக்கு மேலே இருக்கிற டைல்ஸையும் நான் இந்த செங்கப்பொடியை தேய்ச்சி விட்றேன். ஒயிட் கலர் இருக்கிற ஸ்டைல்ஸில் இதேமாரி செங்கல் பொடியை போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிருமாலாம் நினைக்காதீங்க. நம்ம லாஸ்ட்டில் நல்லா தேய்ச்சி கழுவும் போது அந்த செங்கல் பொடி சுத்தமாக உங்கள் வீட்டு டைல்ஸில் படவே படாது. சுத்தமாக ஆயிரும், நீட்டாக க்ளீன் ஆயிரும். அந்த கரை எதுவுமே படாது. இப்போ பாருங்கள், ஒயிட்டாக இருக்கிற எந்த இடத்துல அதிகமான உப்பு கரைகள் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே கொஞ்சம் அதிகமாக படுற மாதிரி நான் தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற விடுவேன். உங்கள் வீட்டு பாத்ரூமோ உங்கள் வீட்டு டைல்ஸோ எந்த இடத்துக்கு இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதிகமான உப்பு கரைகள் இருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது அதை ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஊறி அந்த உப்பு கரைகள் எல்லாம் போகும். உடனே நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா, ஊற வைக்காமல் நம்ம உடனே தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அழுக்குன்னா அந்த
போகுமே தவிர அந்த உப்பு கரைகள் வந்து சீக்கிரம் போகாது. அதே மாதிரி வந்து உங்களுடைய பாத்ரூம் வந்து அதிகமான உப்பு கரைகள் இருக்குது, நீங்கள் ரொம்ப நாள் வந்து பாத்ரூமை கழுவே இல்லை, இல்லைன்னா சிங்கை கழுவவே இல்லை அப்படின்னா இதை எடுத்த உடனே அந்த உப்பு கரைகள்லாம் எடுத்துரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எடுத்த உடனே எடுக்காது. நீங்கள் ரெகுலராக இந்த பொடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பாத்ரூமில் உள்ள சிங்கில், பாத்ரூமு, டைல்ஸு எதுவாக இருந்தாலும் சரி அந்த உப்பு கரைகள் எல்லாத்தையுமே எடுத்துரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். டைல்ஸு, வாஷ் பேஷன், அப்புறம் வந்து அந்த பைப்பு, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லாவே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தேய்ச்சி கழுவுனேன் அப்படின்னா சூப்பராக என்னுடைய வந்து சிங்க் வந்து க்ளீன் ஆயிரும். நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக மட்டும் தண்ணியை மட்டும் தொளிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து தேய்ங்க. வால், அந்த டைல்ஸில் உள்ள வால் எல்லாத்துலேயும் நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் வந்து தேய்ச்சி கழுவுங்க. அந்த டைல்ஸில் உள்ள அந்த வாலில் வந்து இந்த கரையெல்லாம் படவே படாது. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட் டைமில் அந்த கரை இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது டைமில் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக வந்து அந்த கரைகள் வந்து இருக்கவே இருக்காது, சுத்தமாக வந்து ரிமூவ் ஆயிரும். அழுக்கு வந்து சுத்தமாக இல்லவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அந்த இடம் இருக்குது பாருங்கள். லைட்டாக வந்து கரை இருக்கிற மாதிரி, அந்த கரை படுற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு உப்பு கரை இருக்கிற இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி கழுவுங்க. பைப்பும் நீங்கள் தேய்ச்சி கழுவுங்க. எல்லா இடத்துலையும் தேய்ச்சி கழுவணுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து கை வலித்து நம்ம வந்து தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நல்லா ஊற வச்சதுனால நம்ம லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணாவே போதும். நல்லா வந்து அழுக்குலேருந்து, அந்த உப்பு கரையிலேருந்து எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிரும். பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதிகமான உப்பு கரைகள் இருந்தால் அப்படி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சிங்கை வந்து கழுவுங்க. சூப்பராக வந்து உங்களுடைய சிங்க் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து காசு செலவில்லாமல் உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் வந்து இந்த சிங்கையே வந்து கழுவியிருக்கீங்க. கெமிக்கல் ஐட்டம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த கரைகள் வந்து நம்மளுடைய டைல்ஸு, நம்மளுடைய சிங்க் எல்லாத்துலேயுமே பாதிப்பாகும். இதே மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பைப் எப்படி இருந்தது பாருங்கள், வாஷ் மிஷின் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ வந்து உப்பு கரை பிடிச்சி இருந்தது பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், டைல்ஸு அந்த வாலில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நல்ல நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.